காசு கொடுக்குறவங்க எஜமானர்கள். காசு கொடுக்குற ஆளு சொல்றதைத்தான் காசு வாங்குற ஆளு செய்யணும். வேலைக்காரன் செய்யணும். அதுதானே உண்மை, அதுதானே உலக நடப்பு. என்ன பழனிசாமி என்ன அதுதானே உலக அதான் நீதி. காசு கொடுக்குற ஆளு என்ன சொல்றானோ அதைத்தான் காசு வாங்குற ஆளு செய்யணும். அன்னைக்கு செய்யணும். அதுதானே உண்மை. அது எங்க கிட்ட பலிக்காதுன்னு. எப்படி? நாங்க எங்க கதையே வேற மாமா. அதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்க அகத்துல ஒரு திதி கொடுக்க போறேன். ஆமா. திதி கொடுக்கறதுக்காக வந்து ஆமா இந்த தேதியில நாங்க திதி வச்சிருக்கிறோம், வந்து அதை சிறப்பா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து சொன்ன உடனே நாங்க உங்ககிட்ட முதல்ல ஒரு ஷிட்டே எழுதுவோம். மனசிறங்கி. ஆமா 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 சிட்டை எழுதி மூணாசிமம் போட்டு போட்டு ஆமா முதல்ல மஞ்சள் 100 கொஞ்சமா மஞ்சள் தூள் 100 கிராம் அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு என்ன சாமான் மளிகை சாமான் தேவையோ அதெல்லாம் வரிசையா எழுதிட்டு 6 மாதத்துக்கு தேவையானது. ஆமா கடைசியில பாத்தீங்கன்னா கீழே எழுதுவோம் குண்டங்கி வேட்டி 1, ஆமா 9 கஜம் வேட்டி 1, 6 கஜம் துண்டு 1, தாம்பாளம் 3, செம்பு 2, ஆமா அருவாள் 1, 1001 தட்சணை முக்கியம். 501 இல்ல இப்ப விலைவாசி ஏறி எடுத்து, பெட்ரோல் விலை எல்லாம் ஏறி எடுத்து, அதனால 1001 அப்படின்னு போட்டு மஞ்சளை வச்சு சுபம் அப்படின்னு போட்டு கொடுத்துருவான். நீங்க இதெல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு திதி அன்னைக்கு எங்க கையில கொடுப்பேன். கொடுக்கறது நீங்க, வாங்குறது நான். நீங்க சொல்றதானே நான் செய்யணும். எங்க கிட்ட உங்க குண்டு பாயாது. எப்படி? நீங்க எல்லாத்தையும் கொடுத்தோன்னா நான் வாங்கி கையில வச்சுண்டு அடுத்து உங்ககிட்ட ஆரம்பிச்சிருவேன். எப்படி? வாங்கோ சிறப்பா செஞ்சிருவோம் திதியை, முதல்ல சட்டையை கட்டுங்கோ அப்படின்னு முதல்ல சட்டையை கழட்டுவேன். ஆமா சமணம் போட்டு உட்காருங்கோ, உட்காந்துருவேன். ஒரு 1.25 ரூபாய் தட்சணை வாங்கோ, உங்க குலசாமியை வேண்டி வச்சிருங்கோ அப்படின்னு நான் அதை எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் புண்ணியானங்களெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சுட்டு உங்க இடது கையை எடுத்து வலது வச்சுங்கோ, வலது கையை மடிச்சு அதன் மேல வச்சுங்கோ. நான் சொல்ல மந்திரங்கள்லாம் சொல்லிட்டுருங்கோ. பிள்ளையார் ஒட்டு கொட்டுங்கோ, எழுந்திருத்து நின்னுங்கோ, கிழக்க பார்த்து ஒரு கும்பிடு போடுங்கோ, 3 சுத்து சுத்துங்கோ, ஒரு பல்ட்டி அடிங்கோ. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ முதலாளி யாரு? நாங்க தான் முதலாளி. உங்க காசை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட வேலை வாங்குறது நாங்க. இதெல்லாம் நீ பற்றி நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, நம்ம 2 பேரும் இப்போ அம்மங்குறிச்சிக்கு எதுக்கு வந்தோம்? புடுங்க வந்தோம். எது புடுங்க வந்தோம்? எனக்கு இப்போ அப்படித்தான் தெரியுது.